السلام عليكم. சரியா கீழே السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, மாணவ மாணவிகளே, இன்றைய இந்த நிகழ்ச்சி பிள்ளைகளோட சேர்த்து வச்சு பண்ணுறதால, முதலாவது தமிழில் நமக்கு நல்லா தெரிஞ்ச பாஷையில் சில விஷயங்களை தெரிந்த பிறகு பிள்ளைகளுக்கான அந்த மெயின் சப்ஜெக்டுக்குள்ளே ஷேக் அப்துல் ஃபத்தாஹ் நதீர் வருவோம். நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு இதையா, இது என்ன செய்யணும்? இதில் அடிச்சு இப்போ நான் உங்களுக்கு இப்போ சொல்றது பேரண்ட்ஸுக்கான, அதாவது பெற்றோர்களுக்கான, குறிப்பாக தந்தையர்களுக்கான முக்கியமான ஒரு செய்தி. இவங்களுக்கு விளங்காமல் இருக்கிறதா என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. கொஞ்சம் விஷயம், ஏன்னா எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு விளங்கணும் இல்லை, அதனால தான் தமிழில் பேசுகிறோம். இல்லாட்டி இந்த சப்ஜெக்டையும் இங்கிலீஷில் ஒட்டிப்போம். ஏன்னா அவங்களுக்கு பாதி விளங்கப்படாததுக்கு தான் இந்த ஸ்பீச். ரைட். சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி தான், அதாவது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் நிறைய தெரிஞ்ச ஒரு செய்தி. சமிஅத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயதி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், நீங்க எல்லாருமே பொறுப்புதாரிகள். உங்கள் பொறுப்புகள் சம்பந்தமாக நீங்கள் மஸ்ஊலுன் விசாரிக்கப்பட இருக்கிறீர்கள். வழங்குதா? உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அது என்ன பொறுப்பு? அதுல ஒவ்வொரு ஆள் அல் இமாமு ராயின் வ மஸ்ஊலுன் அன் ரஇயதி. ஒரு இமாம் சொல்றது யார? ஆட்சியாளர், சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆட்சியாளர், பொறுப்புதாரி. அவர் தன்னுடைய பொறுப்பை விசாரிக்கப்படுவார். இந்த இமாம் என்ற சொல் சாதாரண ஒரு பள்ளி தலைவர் அப்படி ஒரு அர்த்தத்தில் இல்லை. இமாம் சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. ஒன்று, ஒரு சமூகத்தை அறிவு ரீதியாக வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய அறிஞருக்கு இமாம் சொல்லுவாங்க. இமாம் ஷாஃபி அவர் சொல்றோமே, இமாம் அபு ஹனிஃபா, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுமுல்லா, இமாம் மாலிக் சொல்றோமே, அது ஒரு இமாம். இன்னொரு இமாம் என்னன்னா, ஒரு ஆட்சியாளர், அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய ஆட்சியாளர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபித்னாவுடைய காலத்துல தல்ஸமு ஜமாஅத்தல் முஸ்லிமீன வ இமாமஹும். ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ப அந்த இஸ்லாமிய சமூகத்தையும் அந்த கூட்டமைப்பையும் இமாமையும் பிடிந்தாங்க. இதை வச்சு கொஞ்சம் பேர் ஜமாத் தொடங்கி விட்டாங்க. புகாரில் ஹதீஸை பார்த்தானோ, ஆஹா ஜமாத்துல் முஸ்லிமீன் ஒரு இயக்கம் ஒன்று தொடங்கலான்டா அதை ஒன்று தொடங்கி வச்சுட்டாங்க. அதல்லங்க சப்ஜெக்ட். ஏன்னா ஹதீஸில் வருது, அல் இமாமு ஜுன்னத்துன் யுகாத்தலு மின் வராஇஹி. இமாம் ஒரு கேடயமாக இருப்பார். கேடயம்டா என்னது? யுத்தத்தில் வாழ்வெட்டெல்லாம் உள்ளாம கையில் வச்சிருப்பாங்களா, அதுக்கு சொல்ல ஜுன்னான்னு சொல்லுவாங்க, டிஃபெண்ட் பண்றது. அவர் என்ன செய்வார்? அவர் ஒரு கேடயமாக இருந்து யுகாத்தலு மின் வராஇஹி, அவருக்கு பின்னால்தான் போராட்டம் நடக்கும். அப்ப அந்த அளவுக்கு பவர் உள்ளவருக்கு தான் அந்த இமாம்ட வேர்டு சொல்லுவாங்க. சும்மா சாதாரணமா ரயீஸ்ன்னு சொல்லலாம். ரயீஸ்ண்டா இப்போ உதாரணமா டிஐசியில ரயீஸ், அதாவது தமிழ் இஸ்லாஹி சென்னருடைய தலைவர் என்ற பதத்தில் நம்ம பாஸ் பண்றோம். தலைவர், பள்ளி தலைவருக்கு நம்ம சொல்லலாம். அது இல்லாம தொழுகை நடத்துறவருக்கு இமாம்னு சொல்லுவோம். முன்னின்று தொழுகை நடத்துறாங்களே, இந்த மாதிரி பல விஷயங்கள். அப்ப இந்த இடத்துல ஆட்சியாளரை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. தன்னுடைய ஆட்சிக்கு கீழே உள்ளவங்களை அல்லாஹ்விடத்தில் அவருடைய அதிகாரத்தில் அவருடைய வழிநடத்தலில் ஆட்சியாளர் தவறு செஞ்சா
அல்லாஹ்விடத்தில் அவர் விசாரிக்கப்படுவார். இது ஒரு. இரண்டாவது, ஒரு ரஜுலு ராஇன் ஃபீ அஹ்லிஹி, ஒரு மனிதர் தன் குடும்பத்து விஷயத்தில் அவர் பொறுப்பாளி. தன்னை மனைவி, குடும்பத்துக்கு கீழே உள்ளவங்க, அவருடைய பராமரிப்புக்கு கீழே உள்ளவங்க, சில நேரம் தாய் தந்தையர்கள் வருவாங்க, வயது முதிர்ந்த நிலையில் அவர் கவனிக்கப்பட வேண்டிய இடத்துல அவங்க இருந்தா, பிள்ளைகள், மனைவி, இவங்க எல்லாரும் வருவாங்க. அப்ப அல்லாஹு தஆலா தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்துல, தன்னுடைய மனைவி விஷயத்துல, தன்னுடைய பராமரிப்புல இருந்த தனக்கு கீழே உள்ளவர்கள் விஷயத்துல அவர் கவனமாயிருக்கணும். அவர்களுக்குரிய கடமைகளை அவருடைய சக்திக்கு உட்பட்டு அவர் சரியாக நிறைவேற்றணும். இது முக்கியமான, இதான் நம்ம தலைப்பு. ஹதீஸை முழுசா பார்த்துருவோம். வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, ஒரு பெண், ஒரு மனைவி தன் கணவனின் வீட்டுக்கு பொறுப்புதாரி. கணவன் இல்லை, இப்போ நம்மளாம் வெளிநாட்டில் இருப்போம் வைங்களேன், சிலவங்களோட குடும்பம் வந்து ஊரில் இருப்பாங்க. அவள் ஊரில் இருந்தால் மனைவி தான் எசிஸ்டன்ட், அதுக்காக இந்த நம்ம இடத்தை அவள் தான் ரீகவர் பண்ணுவான். நம்ம இல்லாத அந்த தலைமைத்துவம் அவகிட்ட தான் போகும். அவ கணவர் தானே பொறுப்புதாரி அப்படின்ட்டு அவ ஒதுங்க இயலாது. அவ கணவனுடைய வீட்டை பராமரிப்பது, அதே மாதிரி கணவன் வெறுக்கிற ஆட்களை வீட்டுக்குள்ள எடுக்கப்படாது. ஹதீஸ்ல ரொம்ப தெளிவா வர விஷயங்கள். அவருக்கு இல்லை, இதுவரை சொந்தக்கார ஆள் தானே, கணவனுக்கு விருப்பம் இல்லையா, எடுக்காத. அப்ப இது முக்கியமான விஷயம். ஒரு பெண் வீட்டுக்கு பொறுப்பாளி. மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்திஹா, அந்த பொறுப்பு சம்பந்தமாக அவள் விசாரிக்கப்படுவார். வல் ஹாதிமு ராஇன் ஃபீ மாலி சய்யிதி, ஒரு ஹாதிம், பணியாளர், தன் முதலாளியுடைய பொருளாதாரத்துக்கு அவர் பொறுப்பாக இருப்பார். இந்த இடத்துல இந்த ராயின் அப்படின்னு சொல்றது மேய்ப்பாளர் அர்த்தம். இந்த மேய்ப்பாளர்ன்றது வந்து இதுதான், அது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஆடு மேய்ச்ச ஆள்களுக்கு தான் தெரியும். ஆட்டை மேய்க்கவே இயலாது. நபிமார்கள் ஆடு மேய்ச்சிக்கிறாங்க. என்ன காரணம்? அந்த ஆடு மேய்க்கும் போது வார ஒரு பக்குவம் மேய்க்குதாங்க, அது எந்த பக்கத்தால போகுது. இப்ப அந்த ஒரு ஜாதி இப்படி ஒரு போட்டு வச்சுக்கிறாங்க, அந்த உள்ளுக்குள்ள எல்லாம் நுழையாத மாதிரி கம்பை போட்டு, என்னது எங்கிட்டாவது போய் எதையாவது ஒரு விவசாயத்தை கடிச்சிரும், எங்க அவர் வீட்டில் போய் பயிர்களை கடிக்கும். ரொம்ப கஷ்டம் அந்த ஆடு மேய்க்கிறது. எனவே ஒரு மேய்ப்பாளன் என்ற வார்த்தைங்கிற சொல்ல யூஸ் பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் மேய்ப்பாளர்கள். அப்ப நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமாயிருக்கும். இது முக்கியமான ஒண்ணு. சகோதரர்களே, இந்த குழந்தைய கூட்டி வாங்கன்னு சொன்னதுக்கு பின்னால ஒரு காரணம் என்ன தெரியுமா? உங்களோட அமானிதங்கள் இப்போ உங்களோட தான் இருக்கிறாங்க. எப்படி நீங்க இந்த சபையில உங்களோட பிள்ளைய கவனமா பாக்குறீங்களோ, இதே மாதிரி அல்லாஹு தாலா இந்த குழந்தைகளை நம்மகிட்ட தந்திருக்கிறான். எப்படி தெரியுமா? அந்த பிள்ளைகளுக்கு நீங்க தான் ஆசான், நீங்க தான் அவங்களுக்கு பொறுப்பு. அந்த குழந்தைகளை உருவாக்குறது என்பது உங்க கையில இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் இது. இந்த குழந்தைகள் விஷயத்தை பொறுத்தவரையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரில வருது, நான் பலமுறை இந்த செய்தி எந்த இடத்துல கூட சொல்லியிருக்கிறேன். மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா, அதாவது இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஃபித்ராவில் பிறக்கும். நாமளும் பிறக்கும் போது அப்படித்தான் பிறந்தோம். ஆனா நாம இன்றைக்கு எங்கோ இருக்கிறோம்டா, நம்ம வளர்ந்த சூழல், நம்ம பழகின மனிதர்கள், நம்ம உறவாடியவர்கள், நம்ம இருக்கிற சபைகள், நம்ம வாழ்ற இடம், நம்ம திருமணம் முடிச்ச மனைவி, நம்ம சேர்ந்திக்கிற குடும்பம், இது எல்லாத்திட தாக்கமும் சேர்ந்துதான் இப்ப இருக்கிறோம். நடந்ததா? நம்ம குர்ஆனை எந்த அளவு படிச்சோம், நமக்கும் குர்ஆனுக்கு இடையில என்ன உறவு, இதுல ரிசல்ட் தான் இப்ப நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நாங்க பிறக்கும் போது நமக்கு பொய் தெரியாது, நமக்கு அல்லாஹ் பற்றி சொல்லப்பட்டா மறுக்க தெரியாது. அவன் தான் ரப்புன்னு நாங்க அல்லாஹ் அந்த இயற்கை மார்க்கத்துல நம்மளை எல்லாம் உறக்க வச்சான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி, அவங்களோட பெற்றோர்கள் தான் அவர்களை யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக, மஜூசிகளாக மாத்துறாங்க. எப்படி மாத்துறாங்க? கிளாஸ் நடத்துறாங்களா? பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு யூதனா எப்படி போறது, கிறிஸ்தவனா எப்படி போறதுன்னு மாத்துறாங்கன்னா அதான் அர்த்தம் இல்லை. அதான் அந்த சூழல்களை நாங்க சில நேரம் உருவாக்கி கொடுக்குறோம். உண்மையிலேயே இந்த காலத்துல ஒரு குடும்ப தலைவன் எப்படின்னு சொன்னா, இந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் மார்க்கத்தை ஒரு மனிதன் கையில நெருப்பு தணலை வச்சுட்டிக்கிற மாதிரி ஒரு நிலைமையில வச்சுட்டு பண்ணாங்க. கீழே போடவும் இயலாது, அதே நேரம் கையில வைக்கவும் வேணும், கையில வைக்கவும் வேணும், கீழே போடவும் முடியாம ஒருத்தன் நெருப்பு கங்கிய கையில வச்சுக்கிட்டு இருந்தா எப்படியோ, இது மாதிரி இந்த ஒரு காலம் இந்த மார்க்கத்துக்கு வரும்டாங்க ரசூலுல்லாஹ். அப்படி ஒரு சிச்சுவேஷன் தான் நாம இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நிர்பந்தத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
இப்போ நமக்கு நல்லா தெரியும், நம்ம வீட்டில் வச்சு இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய சகோதரர்களோட பிள்ளைகள் தெரியும் எப்படி அவங்க மார்க்க பிடிப்பு, எப்படி அவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி பேணுதல் நல்லாவே தெரியும். உண்மையிலே அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு பக்கத்தால் கவலை வரும். யாரெல்லாம் இந்த பிள்ளைகளை இந்த போகிற சூழல்களில் உள்ள பிரச்சனையிலேருந்து காப்பாடு. இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறோம், நாங்கள் மட்டம் தட்டவோ இல்லாட்டி வேணாம் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லலை. நம்மளோட பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. இப்போ யாராவது ஒரு பேரண்ட்ஸ் என் பிள்ளை ஸ்கூலுக்கு போக தேவையில்லை, வீட்டில் வைக்க இயலுமா? அவர் உண்மையாக வைக்கணும்னு நினைச்சாலும் வச்சுக்கொள்ள இயலாது. என்ன காரணம்னு சொன்னால் ஒரு சமூக நிர்பந்தமாகிட்டது. வீட்டில் உள்ள மனைவி மக்கள் மற்ற குடும்பங்கள் சொல்றதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் ஒரு குழந்தை இந்த பூமியில் வாழணும்டா அந்த பிள்ளையோட வாழ்க்கை முறை ஏதோ ஒரு வகையில் அந்த கல்வியை தங்கி இருக்குது, தவிர்க்க முடியலை. ஆனால் அங்கே போகிற பிள்ளைகளோட கலாச்சாரத்தில் பல பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். எல்லாம் பிள்ளைய நல்ல பிள்ளையா வளர்க்கணும், அதுக்காக பொத்தி வீட்டில் வைக்கணுமா? வீட்டில் வச்சு நம்ம கண்காணித்து அந்த பிள்ளைக்கு கல்வி கொடுக்குற அந்த நிலைமையில நாங்கள் இல்லை. அப்போ ஏதோ ஒரு வகையில் நாங்கள் அனுப்புகிறோம். பல பிரச்சனைகள் அங்கே உள்ள கல்வி திட்டத்தில் பிரச்சனை, சிலபஸில் பிரச்சனை, அங்கே சேர்ற மாணவர்களில் பிரச்சனை. நம்ம நல்ல குர்ஆனோடையும் ஹதீஸோடையும் ஒழுக்கத்தோடையும் அதபோடையும் நாங்கள் அந்த பிள்ளைகளை நாங்கள் ஃபுல்லாக கேர் பண்ணுறோம். ஆனால் காலையில் 7 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 3 மணி 2 மணி வரைக்கும் அந்த பிள்ளைக்கு நமக்கு இடையில டிஸ்கனெக்ட். நாம கொடுத்த அந்த தர்பியாக தான் அங்கேயும் கொடுப்பாங்களா? நாம வளர்த்த அந்த கலாச்சாரத்துல தான் அங்கேயும் வளருவாங்களா? இஸ்லாம் சொல்ற அந்த கலாச்சார அடிப்படையில தான் அவங்களோட பாடத்திட்டங்கள் இருக்குதாண்டா? எல்லாமே தலகலாம். அப்ப இது நம்மளோட நிலைமை எப்படின்னா, என்னடா செய்யுது? நம்ம இந்த சமுதாயத்துக்குள்ள பிறந்ததால ஏதோ ஒரு வழியில அந்த பிள்ளைய நம்ம அனுப்பணும்ன்றது நமக்கு நிர்பந்தம். அதையும் விடுங்களேன், ஒரு குடும்ப தலைவன் குடும்பத்தோட நினைக்கணும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் பிள்ளை வளர்ப்புல குறிப்பாக தாய்க்கு ஒரு பெரிய பங்கு இருந்தாலும் தந்தை என்ற ஒரு உறவு தந்தையில் இருக்கணும். வெறுமனே தாயினுடைய வளர்ப்பால் ஒரு குழந்தைய ஒரு முழுமையான ஒரு குழந்தையாக ஆளுமை உள்ள குழந்தையாக அதை வளர்க்க இயலாது. தந்தையுடைய கண்காணிப்பு. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசான்றான். ஆண்களை பொறுத்தவரையும் அவர்கள் பெண்களை நிர்வகிப்பவர்களாக இருக்கிறார்கள். கவ்வாமூன். அப்ப ஆண்கள் நிர்வாகம் பண்ற டேலண்ட் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இப்ப நீங்க நினைக்கிறாம பெண்களுக்கு நிர்வாகம் இல்லையான்னு. ஆண்கள் இல்லாத இடத்துல அவங்க என்னது ஒரு ஒரு தற்காலிகமா தான் இருப்பாங்களே தவிர முழுமையாக அவங்களால ஒரு ஆளுமையான ஒரு குழந்தையை உருவாக்குறன்றது சாத்தியம் இல்லை. அதே நேரத்தில் பெண்களை பொறுத்தவரையும் ஆண்களை விட குழந்தைகளை உருவாக்குறதுல ஆளுமை உள்ளவர்கள் இருக்கலாம், அது விதிவிலக்கு. ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லல. அர்-ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசான்றான். ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஏன்? பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅத். அவர்களில் சிலரை விட அல்லாஹ் சிலரை மேன்மைப்படுத்தி இருக்கிறான். வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். உங்கள் பொருளாதாரத்தில் இருந்து நீங்கள் அவர்களுக்கு செலவழிக்கிறீங்க. அதனால உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. ஆண்களும் பெண்களும் ஈக்குவலிட்டின்னு பேசுறாங்க, எல்லாம் சமன் தான். ஆணும் பெண்ணும் சமன் தான். பச்சை மடத்தனமான ஒரு பேச்சு அது. ஆணும் பெண்ணும் சமனாக முடியுமா? முடியாது. அல்லாஹ் தஆலா ஆண்களை பெண்களை விட ஆளுமை மிக்கவர்களாக படைச்சிக்கிறான். ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க பெண்களுக்கு, நீங்க நிறைய நரகத்துக்கு போறீங்கன்னா. ஏன் யாரும் சொல்ல நாங்க நரகத்துக்கு போகணும் சொன்னாங்க? 2 காரணம் சொன்னாங்க. ஒன்று, நிறைய திட்டுறது, துக்ஸிர்னல் லஅன் வ தக்ஃபுர்னல் அஷீர்னாங்க. வாயை எடுத்தா திட்டு தான், எல்லாத்துக்கும் திட்டுறது. நான் ஏற்கனவே மட்டும் சொல்லிக்கிறேன், காற்று அடித்தாலும் திட்டுறாங்க, மழை பெஞ்சாலும் திட்டுறாங்க, வெயில் அடித்தாலும் திட்டுறாங்க, வாகனம் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணாலும் திட்டுறாங்க, வேகமாக பண்ணாலும் திட்டுறாங்க. என்னத்துக்கு திட்டுறாங்கன்னே இல்லை. பெண்கள், அதாவது ஈமானிய பெண்களை நான் சொல்லலை, பொதுவாக பெண்கள் துக்ஸிர்னல் லஅன், சபிக்கிறது. மண்ணா போவேன், நாசமா போவேன், நான் அழிஞ்சு போவான், திரும்பி வர மாட்டான், இப்படி சொல்லுவாங்க. பாடையில் போவான். உங்கள்ட்ட சொல்லுவாங்களா? ஒரு ஊரில் ஒன்று இருக்கு, இந்த மாதிரி திட்டுவாங்க. அதே மாதிரி தக்ஃபுர்னல் அஷீர், பெண்களுடைய சுபாவம். நீங்க 25 வருஷம் 30 வருஷம் ஓமான்லேருந்து லட்சக்கணக்கில் உழைச்சி கொடுத்துப்பீங்க. ஒரு வருஷம் வீட்டில் உட்காந்துப்பீங்க, ஒழுங்கான இன்கம் இருந்திக்காது. சில நேரம் பொருளாதார பிரச்சனை. அவங்க நினைச்சேன் உங்களை முடிச்சு நான் எப்போ சந்தோஷமா இருந்தேன்னு ஒரு வேர்டில் உங்களோட 25 வருஷத்தையும் 0 ஆக்குவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதான் நரகத்துக்கு போறதுக்கு காரணம். இது பெண்களை அந்த 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 ஆளுமை அவங்ககிட்ட இல்லை. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொன்னாங்க, மா ரஅய்தும் மின் நாகிசாத்தி அக்லின் வ தீனின்.
நான்டா பார்க்கல, நம்ம பாசையில் சொல்றேன் இந்த ஹதீஸ, நான் என்றால் பார்க்கல. நாக்கிசாத்து அக்கல், நீங்க அக்கலும் கொஞ்சம் தான் உங்களுக்கு இருக்குது, தீனும் கொஞ்சம் தான் இருக்குது. ஆனா நீங்க செய்யற வேலை என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆணுடைய பலசாலி அறிவுள்ளவண்ட புத்திய இல்லாமாக்கிடுவீங்க, மழுங்கடிச்சிருவீங்க. நம்ம சஹாபி பெண்களுக்கும் கொஞ்சம் யோசனை வரத்தானே செய்யும். நல்ல வேலை மைக்க ஓஃப் பண்ணது, இல்லைன்னா இதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் எவ்வளோ படிச்சுக்கிறோம் தெரியுமான்னு என்ன கேட்டாங்க தெரியுமா? கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட, என்னம்மா நுக்ஸானு தீனினா வஅக்லினா, அது என்ன எங்களோட தீன்லையும் எங்களோட சிந்தனையிலையும் கொஞ்சம்னு சொல்றீங்களா, என்ன பிரச்சனை? நாங்கள் நல்லா தான் நினைக்கிறோம் மாதிரி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா நீங்கள் இந்த மாதவிடாய் காலம், குழந்தை பெறக்கூடிய அந்த காலத்தில் தொழுகிறீங்களான்னா இல்லை, நோன்பு முடிக்கிறீங்களான்னா இல்லை, ஆண்களை அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உங்களோட மார்க்கத்தில் குறைச்சல் தானே. அதே மாதிரி சொன்னாங்க, ஆண்கள் சாட்சி சொல்ல வேண்டிய இடத்துக்கு பெண்ணாக இருந்தா 1:2, 1:2. இது உங்களோட அக்கல் சிந்தனையில பிரச்சனையாக தான் அல்லாஹ் தஆலா அப்படி வச்சுக்கிறான். ஆகவே ஆளுமை மிக்கவர்கள் யார்? ஆண்கள் தான். இப்ப நாங்க பெரும்பாலும், நான் இதை எதுக்கு சொல்ல வந்தேன்டா, நிறைய பேர் வெளிநாட்டுக்கு வந்துடும். இப்ப நிறைய பேர் ஃபெமிலியோட இருக்கிறவங்க, மாஷா அல்லாஹ், ஃபெமிலி இல்லாம தனியே வந்து புள்ள வருஷக்கணக்கில் அங்கே உண்மை தான் வளர்க்குறது. வெளியே போனால் புள்ள எங்கே போகுதுன்னு தெரியல, என்ன யாரோட பழகுதுன்னு தெரியல. எவ்வளோ ஒரு சோதனையான விஷயம். நாம் இது ஒரு சேலஞ்சா இல்லையா நமக்கு? ஏன் அவங்களுக்கு செலவழிக்கிறது, பிள்ளைகளை வளர்க்குறது, பிள்ளைகளுக்குரிய பொருளாதார செலவழிக்கிறது, அவங்கள படிக்க வைக்கிறது, அவங்கள உருவாக்குற அந்த பொருளாதார தேவை மட்டும் இருக்குது. நமக்கு ஆசை தான் ஊரில் இருக்கணுண்டு, ஆனால் இருக்கிறதுக்கான ஒரு வருமானம் இல்லையே, ஒரு நிர்பந்தமான நிலை. இது நமக்கு ஒரு பெரிய நம்மட அந்த பொறுப்பை எப்படி செய்யறது என்று விளங்காம ஒரு பெரிய ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம் தான். எனவே அல்லாஹு தஆலா நம்மிடம் தந்திருக்கிற அந்த குழந்தைகள் மிகப்பெரிய ஒரு அமானிதம். அல்லாஹு தஆலா இயற்கையான மார்க்கத்தோடு அவங்கள படைச்சிக்கிறான். குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, அதாவது இயற்கை மார்க்கத்திலே ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிற அந்த குழந்தையை மாத்திரன்றான். அப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்றால், நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த அமானிதத்தை எப்படி நாம பாதுகாக்கிறன்ற விஷயத்தை நம்ம படிக்கணும். அந்த சேலஞ்சை மட்டும் சொல்லி வேலை இல்லை, அந்த சேலஞ்ச அந்த 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 பொறுப்பை நாம் எப்படி நிறைவேற்றுவது என்ற விஷயம் நமக்கு தெரியும். இதில் நான் சில விஷயங்களை நான் சொல்லணும். சில நேரம் உங்களுக்கு அதை நீங்கள் எப்படி புரிஞ்சு கொள்வீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனாலும் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லாமையும் போகல. இப்போ அதே நேரம் நீங்க பாருங்க, அல்லாஹு தஆலா நிறைய சொல்றான், ஆண்கள் வந்து அவங்க தான் இம்பார்ட்டன்ட், அவங்க தான் பொறுப்புதாரிகள், அவங்க தான் நிர்வாகம் பண்றவங்க. ஏன்? அதாவது அவங்க செலவழிக்கிறாங்க, அல்லாஹு தஆலா சொல்றான். இதே மாதிரி அல்லாஹு தஆலா இப்ப நாங்க எப்பவுமே சில விஷயங்கள் நம்மளை தாண்டி போன விஷயங்கள், இப்ப நாங்க அதை சும்மா ஜஸ்ட் சொல்றேன். ஆனாலும் புதுசா இந்த திருமணம் முடிக்காத சில ஆட்களுக்கு இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டிய விஷயம். திருமணம் முடிச்சவங்க இனி என்ன செய்யறது? முடிச்சாச்சு, புள்ள கிடைச்சாச்சு, 4 புள்ளையா போச்சு, நாம இனி ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிவைண்ட் பண்ணி வரையலாத. டேப் ரெக்கார்டர்னு சொன்னா கொஞ்சம் ரிவைஸ் பண்றாப்பா, திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம்னு போகலாம். லைஃப் அப்படி என்ன செய்யலாது. அப்ப நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்கிறோமோ அந்த ஸ்டேஜ்ல அடுத்தது என்ன செய்யலாம்னு யோசிக்கணும். அப்படித்தானே? இப்ப பொதுவாக ஒரு நல்ல சமூக உருவாக்கம்ன்றது எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஒரு சமுதாயத்தை ஒரு ஆள் உருவாக்க போறோம்னா முதல்ல அவர் என்ன செய்யணும்? அவருடைய குடும்பத்தை தான் ஃபர்ஸ்ட், அவரோட மனைவி அவரோட பிள்ளைகளை உருவாக்குறது தான் ஃபர்ஸ்ட். ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய குடும்பத்தை அவர் உருவாக்கினால் அதுதான் ஒரு நல்ல சமூக உருவாக்கத்தில் ஸ்டார்டிங். நாங்கள் நிறைய தோத்தும் போறோம், அதில் தோல்வி அடைகிறோம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட விஷயங்கள்ல நியாயங்கள் இருக்கலாம். நம்ம அந்த இடத்துக்கெல்லாம் போகல, அது அவங்கவுங்களோட விஷயம், பர்சனல். ஆனா தோத்து போறோம், சில நேரம் சக்சஸ் ஆகும். அப்ப முதலாவது விஷயம் என்னென்றால், ஒரு திருமணம் முடிக்கிற ஒரு இளைஞன் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்க இஸ்லாத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃபாலோ பண்ணணும். இடையில போய் நின்றுக்கிட்டு நடுக்காட்டில் போய் நின்றுக்கிட்டு எந்த பக்கத்தால போற மாதிரி ஒரு லைஃப் சிஸ்டத்துக்கு நம்ம வரப்படாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, முதலாவது உங்களோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, பெண் எப்படி தெரிவு செய்யுது? நமக்கு என்னன்னு கேட்டா சுண்டி விட செவக்கணும் பொம்பளை தேர்வு. அப்படி இல்லாட்டி நான்லாம் சீதனம்லாம் எடுக்க மாட்டேன், என்னதான் இருந்தாலும் வாப்பா கொஞ்சம் என்ன சரி ஒரு சப்போர்ட் பண்ற லெவல்ல உள்ள ஒரு ஆளாவும் இருக்கணுமே, அப்படித்தானே நம்ம தேடுறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு அதை பார்க்குறது. மார்க்கம் அதை திருத்தி கொள்ளணும். பொருளாதாரம் அல்லாஹ் சொல்றா, நீங்க நல்ல பொம்பளையை திரும்ப முடிச்சா பொருளாதாரம் உங்களுக்கு அல்லாஹ் யுகனிகமுல்லான்றான். அது நம்பிக்கை இல்லை, அது எப்படின்றான். இது நாம முதலாவது தேடுறதே நல்ல அழகு ஃபர்ஸ்ட். அது வேணாம் நீங்க என்ன சொல்லல, இஸ்லாமும் சொல்ல ரசூலுல்லாஹ் சொல்லல. ஆனா நம்மட தேர்வு முக்கியமாயிக்கணும்.
நல்ல குடும்ப பாங்கு, நல்ல வசதி, படிச்சேன்னு அவங்க பார்க்குற இன்னைக்குள்ள படிப்பு கொஞ்சம் விற்குது, அது மார்க்கத்துக்கு சம்மந்தம் இல்லை. அவங்ககிட்ட போய் அல்ஹம்து கேட்டால் அல்ஹம்துன்னா என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி படிப்பு ஒன்று கேட்டால் டாக்டர். நான் ஒரு டாக்டர்கிட்ட மருந்து எடுக்க போனேன். அது முக்கியமான ஒரு பெரிய டாக்டர், அல்லாஹ் அவரை மன்னிக்கணும், பொருந்திக்கொள்ளணும், அந்த மறைஞ்சிட்டார். அவர் பெரிய ஃபேமஸானால் மார்க்கத்தில் ஒரு ஜீரோ, முஸ்லீம் டாக்டர். என்ன பிரயோசனம் இந்த டாக்டர்ல? இப்போ இதை சொன்ன உடனே இவங்கெல்லாம் பிற்போக்குவாதிகள், இவங்க இந்த நவீன கல்வியை எக்ஸப்ட் பண்றாங்க இல்லைன்னு மாதிரி யோசிச்சிருவாங்க. அப்படி இல்ல, நவீன கல்வியில நீ செவ்வாய் கிரகத்துக்கு போய் இறங்கி போய் பார்த்துட்டு அது பிரச்சனை இல்லை, விளங்குதா? நீ டெக்னாலஜில எந்த லெவலுக்கு வேண்டாலும் போ, அது இஸ்லாம் தடுக்கல. ஆனா மார்க்கத்துல ஜீரோ இல்ல, மைனஸ்ல இருக்கிறீங்களே, என்ன பிரச்சனை? நீ மருத்துவத்துறையிலையோ அல்லது தொழில்நுட்பத்திலேயோ அல்லது அதாவது இன்றைக்குள்ள எல்லா தொழில்நுட்பத்தில் எந்த இடத்துக்கு வேண்டாலும் போறதல்ல பிரச்சனை. நம்மளோட வாழ்க்கை இது இல்லையே. மாஷா அல்லாஹ், நான் வின் பண்ணிட்டேன், நான் சாதிச்சிட்டேன், நான் படிச்சுட்டேன், எனக்கு உத்தியோகம் கிடைச்சிட்டு, எனக்கு இதல்லையே நம்மளோட வாழ்க்கை. அது அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த உலக வாழ்க்கை என்பது லஇபுன் வலஹுன், வீணானது, விளையாட்டு. மறுமை வீடுதான் உண்மையானது, நிரந்தரமானது. அல்லாஹ் சொல்றான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொருத்தரும் மௌத்தை சுவைக்க போறீங்க. வைன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, முழுமையான கூலி வழங்க போவது கியாமத்தில். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு வஉத்ஹிலல் ஜன்னஹ ஃபகத் ஃபாஸ், சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்ச அவன் தான் வெற்றி பெற்றவன், அவன் தான் சக்சஸ் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அந்த வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளை தயார்படுத்தணுமா இருந்தா நாம் அதுக்குரியவர்களாக நாமும் மாறணும், நம்முடைய குழந்தைகளை உருவாக்கணும். இது முக்கியமான ஒரு விஷயம். எனவே நாங்கள் என்ன செய்யறோம்டா, திருமணத்திலே எங்களோட லைஃப், எங்களோட சமூக உருவாக்கம் ஸ்டார்ட் ஆகும். நாம தேடுற மனைவி மார்க்கத்தை பேணக்கூடியவளாக இருக்கணும். உடனே சில ஆளுக்கு நான் எப்படின்னாலும் ஒரு ஆலிமாவை தேடி திருமணம் முடிஞ்ச, ஆலிமான்றதல்ல, தெரிகிறதல்ல, தெரிகிறது ஷைத்தானுக்கு நல்லா தெரியும். மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பெண்ணை நாங்கள் வாழ்க்கையில தேடணும். அதுவே மதரசாவுக்கு போய் 4 வருஷம் படிச்சு ஒரு சர்டிபிகேட்டோட இருக்கிறது அல்ல தகுதி. வாழ்க்கையில தொழுகையை சரியா முறையா கடைபிடிக்கிறாங்களா, நல்ல அஹ்லாக்கோட இருக்கிறாங்களா, நல்ல மார்க்க விஷயங்களை படிக்கிறாங்களா, மார்க்க சபைகளுக்கு போறாங்களா, இந்த மாதிரியான நல்ல சமுதாயத்துக்கு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு பெண்மணியா இருக்கிறாங்களா, குடும்பத்தோட நல்ல அஹ்லாக்குகளோட பண்புகளோட நடந்து கொள்றாங்களா, இந்த மாதிரி பொறுமையா இருப்பாங்களா, விட்டு கொடுப்பு இருக்குமா, நல்ல மன்னிக்கிற தன்மை இருக்குதான்ற விஷயங்களை நீங்க தேடி ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சீங்கன்னா உங்களோட லைஃப்ல நீங்க சில கட்டங்கள்ல பொருளாதாரம் இல்லாத ஒரு நிலை உங்களுக்கு வரும். நல்ல ஹை டாப் லெவல்ல நீங்க பைனான்சியல்ல நீங்க மேல போற ஒரு கட்டம் வரும். அல்லது நல்லா இருந்து திடீர்னு என்ன செய்வீங்க, டவுன் ஆகிற ஒரு கட்டம் வரும். வாழ்க்கையில என்ன வேண்டாம் நடக்கலாமா இல்லையா? அப்படி நடக்கிற நேரத்துல எல்லாம் எல்லா நிலையிலும் உங்களோட கூட இருக்கிறவங்க தான் உண்மையான மனைவி. அந்த வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைச்சா தான் அடுத்த ஸ்டெப் எல்லாம் லேசா இருக்கு. இல்லைன்னு வைங்களேன், திருமணம் முடிச்சாச்சு, நீங்க போய் பார்த்த என்னத்த சீதனம் எல்லாம் நான் வாங்கல, ஆனா வாப்பா கொஞ்சம் வசதியா இருக்கிறது, ஏதாவது பிரச்சனை வந்தா வாப்பா கொஞ்சம் பாப்பாரு தானே, அதானே சீதனம் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க அதை பாக்குறீங்க. மார்க்கத்தை அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன், 4 விஷயத்துக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுறான். லிமாலிஹா வலி ஹஸபிஹா வலி ஜமாலிஹா, அவருடைய பொருளாதாரத்துக்காக, அவளுடைய கோத்திரத்துக்காக, அவருடைய அழகுக்காக. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபத்ஃபர் பிதாத்தி தீன், மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சுக்க, தெரிபத் யதாக்கன்னாங்க ரசூலுல்லாஹ். உனக்கு என்னது, கை நாசமாகட்டும், அது ஒரு பேச்சு வழக்குல சொல்லுவாங்க. அதாவது நீ நல்லா வாழணும்னு நினைச்சா மார்க்கமுள்ள பெண்ணை நீ திருமணம் முடி. அதே மாதிரி திருமதியில வர இதா கத்தப இலைக்கும் மன் தர்தௌனஹு தீனஹு வ குலுகஹு, நீங்க யாரை அவருடைய மார்க்கத்தையும் பண்பையும் நீங்கள் நல்லதாக கருதக்கூடிய விரும்பக்கூடிய நல்ல ஒரு திருமணம் கேட்டு யாராவது வந்தால், அதாவது திருமணம் முடிக்கிற தகமையை சொல்றாங்க, அவங்களுக்கு நீங்கள் திருமணம் முடிச்சு கொடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க இந்த பூமியில குழப்பத்தையும் ஃபித்னாவையும் சோதனைகளையும் நீங்கள் காணுவீர்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த வகையில நல்ல ஒரு மனைவி வாழ்க்கை துணை அமைஞ்சாதான் நீங்க இல்லாத நேரத்துல அந்த தாய் அந்த பிள்ளைக்கு நல்ல அஹ்லாக்குகளை ஊட்டுவாங்க. புள்ள தொழுதான்னு பார்க்கணும், புள்ள குர்ஆனோட தொடர்பாய்க்கலான்னு பார்க்கணும், புள்ள யாரோட உறவாடுது, பிள்ளைய நட்பு என்ன, யாரோட அந்த புள்ள பழகுது, வீட்டில் வந்து அதில் அந்த பாதிப்புகள் எப்படி இருக்குது, அந்த பிள்ளையோட நடத்தையில் என்னென்ன வித்தியாசம் வழங்குது என்ற அந்த பார்வை எப்போ வரும்? நீங்க இப்போ வெளிநாட்டுக்கு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், நிறைய பேர் ஃபேமிலியோட வைக்கிறோம்,
இப்ப சிலவங்க தனியே வந்திருக்கிறாங்க. அப்ப நம்மளோட பிள்ளைகளை நம்ம இல்லாத அந்த இடத்தை யாரு நிரப்புறது? மனைவி தான் நிரப்பணும். ஆகவே நம்மளோட வாழ்க்கையினுடைய ஆரம்பமே வாழ்க்கை துணையை நாம தேடுகிற நேரத்தில் இந்த தீனை, இந்த சமுதாய உருவாக்கத்துக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்க, ஒரு திறன்மிக்க, மார்க்க பண்பாடுள்ள ஒரு பெண்ணை நீங்கள் தெரிவு செய்வது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்றதை நாங்கள் பார்க்கிறோம். கணவனை பொறுத்தவரையும் அவனோட வாழ்க்கையில பிள்ளைகளோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதை நான் ரொம்ப விரிவாக போக முடியாது. காரணம், நம்ம நேரத்தையும் பார்க்க வேண்டியிருக்குது. நம்ம 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணல, 9 மணிக்கு தொடங்கிக்கிறோம். ரொம்ப நேரம் நீடிக்கலாது. அதே நேரத்தில் அடுத்த விஷயம்னா, இப்போ ஒரு கணவனை பொறுத்தவரையும் இந்த நவீன காலத்தில் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் தொட்டுட்டு போறேன். இன்ஷா இந்த தலைப்பை ஒரு 2, 3, 4 தொடரில் நம்ம தொடரா முழுசா பேசணும். வாரது தயாரிச்சுட்டு வாரது ஒரு 2, 3 விஷயம் சொன்னதோட அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிடும். அப்படி இல்லாமல் நம்ம தொடரா இன்ஷால்ல ஒரு நேரம் ஒரு 3, 4 தொடரா இந்த தலைப்பு ஃபுல்லாக பார்ப்போம். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரிமைண்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த விஷயங்களை சொன்னேன். இப்போ நாம் சொன்ன முதலாவது விஷயம் என்னென்னா, ஆகப்பெரிய சேலஞ்ச் இந்த காலத்தில் நம்மளோட பிள்ளைகளை உருவாக்குற விஷயத்தில் ரொம்ப கவனமாயிருங்க. நம்மளுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இப்போ நம்ம வெளிநாட்டில் வாழக்கூடிய சகோதரர் சிலவங்க கோவிச்சுக்கொள்ளவும் வேணாம். ஏண்டா நான் எனக்காக இதை பேசலை, நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் பேசுகிறேன். நம்ம கிடைக்கிற நேரங்களில் இப்போ நேற்று பயானுக்கு வந்தோம், இன்னைக்கு வந்துக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தாலா அவங்க எல்லாருக்கும் இந்த சபையில் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் அவனுடைய பரக்கத்தையும் அல்லாஹ்வுடைய அந்த இல்மையும் ஏன்னா மார்க்கத்தை பற்றிய தெளிவையும் நல்ல ஒரு எதிர்காலத்தையும் கொடுக்கும். நம்ம துவா செய்வோம். ஆனால் பெரும்பாலும் நம்மளோட மெயின் சப்ஜெக்ட் ஏதோ அதில் நம்ம பிஸி இல்லை. ஏதோ வியாழக்கிழமை பயான் நடத்துகிறாங்க, போகிறோம். அது இல்லாமல் அதாவது நம்மளோட பிள்ளைகளை உருவாக்குறதுக்கு இந்த பிள்ளைகளோட மறுமை வாழ்க்கை, இந்த கலாச்சாரத்தில் பிரச்சனை வராமல் இந்த பிள்ளைய மார்க்கத்தோட அல்லாஹ்வுடைய தீனோட அந்த பிள்ளைய உருவாக்குறதுக்கான விஷயங்கள்ல நம்மளுடைய டைமை கொஞ்சம் கூட எடுக்கும். நம்ம நினைக்கிறோம் வெள்ளிக்கிழமை டிஐசியில் பயான் நடந்தால் போகிறது, இல்லாட்டி எங்கேயாவது போகிறது. நம்ம அதுக்காக நம்ம எங்கே போனாலும் அவங்களுக்கு மார்க்க விஷயங்கள்ல கவனமாக இருப்போம். நம்ம கூட இருக்கிற நேரத்தில் தொழுகை டைமுக்கு அவங்கள தொழுக வைக்கிறோம், குர்ஆனை நாங்கள் படிக்க வைக்கிறோம், நல்ல அஹ்லாக்களை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், தர்மத்தை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், நம்ம பிறரோட எப்படி பேசணுன்றதை சொல்லிக் கொடுக்குறோம். பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே பெரிய ஆளுக்கு மாதிரி பெர்ஃபெக்டா இருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன தப்புகள் செய்வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வளர்ப்பு மகன் மடியில வளர்ந்தாங்க. யாரும் உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்களோட அம்ர் இப்னு சலமா தானே, அம்ர் இப்னு சலமா. அவன் மடியில வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன பிள்ளையா தான் இருந்தாங்க. அந்த பிள்ளையோட கை அங்கே போகுது இங்கே போகுது. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அதே யா குலாம் சம்மில்லான பிஸ்மில்லா சொல்லுங்க, வகுல் மிம்மா யலி, உங்களுக்கு முன்னுக்குள்ளது சாப்பிடுங்க, அங்கங்கே கையை வச்சுக்காங்க. சகல்ல அந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் அப்படி சாப்பிடக்கூடாது, நமக்கு முன்னால் உள்ளதை சாப்பிடுங்க. அந்த அந்த ஆதாபுகளை சொல்லி கொடுக்குறாங்க. இதுதான் ஒரு பேரண்ட்ஸ் செய்ய வேண்டியது. நீங்கள் அதுக்காக 7 வருஷம் மதரசாவுக்கு போனால் தான் அந்த பிள்ளையை நல்லா உருவாக்கலாம்னு நான் சொல்ல வரல. நீங்கள் உங்களுக்குள்ள நீங்கள் முதல் உஸ்தாதா இருங்க. பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வருதா, போயிட்டு வந்த பிறகு அந்த பிள்ளையோட சேர்ந்து நீங்கள் குர்ஆன் ஓதுங்க. நீங்க டிவியில போட்டு வச்சுக்கிட்டு பின்னாம்பரிய படத்தை போட்டு வச்சுக்கிட்டு நீங்க பாக்குறது புள்ள டாய் ஓதுங்கிறது, அது எங்க ஓத போகுது? அப்ப இந்த சேலஞ்சு நம்மகிட்ட இருக்குது. நம்மளும் நம்மளோட ஆசா பாசங்களை துறந்து நம்மளோட மார்க்கத்துக்கு விரோதமான செயல்கள் நம்மகிட்ட இருந்தா அதை தியாகம் பண்ணி நாம் பிள்ளைகளா சேர்ந்து நாம குர்ஆன் ஓதுறோம், பிள்ளையும் குர்ஆன் ஓதுது. நாம பள்ளிக்கு போறோம், பிள்ளையும் பள்ளிக்கு போகுது. அப்ப நாம் தான் அவர்களுடைய ஆசான்களாக இருக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நான் திருப்பி உங்களுக்கு சொல்ற காரணம்டா, அல்லாஹ்விடத்துல நான் பதில் சொல்லணுன்றதை மட்டும் நம்ம யாரும் மறந்துடப்படாது. நம்மளால முடிஞ்சதை செய்யறோம். உதாரணமா நூஹ் நபி தன்னுடைய மகனை வளர்த்தார். நல்லா தானே வளர்த்திப்பாரு? ஒரு நபி தானே. அவர் தன்னுடைய பொறுப்புல அவர் கடமையில தவறி இருப்பாரா? இல்ல. எத்தனை வருஷம்? 950 வருஷம். மகன் நிலைமை என்ன? கடைசி மட்டும் அவர் வரல, நூஹ் நபி ஏற்றுக்கொள்ளல. எந்த அளவுக்கு சொன்னா, லாஸ்ட் மூமெண்ட்ல வெள்ளம் வருது, மகன் நிக்கிறாரு, கேப்பா கூப்பிடுறாங்க, யா புனை யர்கப் மானா, மகனே என் வந்து ஏறிக்க வாப்பா கப்பல்ல, லா தகுன் மஅல் காஃபிரின், நீ காஃபிரோட சேர்ந்துராத, பெரிய அழிவு வந்திருக்குது. அவர் அந்த அழிவு ஸ்டார்ட் ஆயிட்டு அப்போ மழை பெய்யுது, வெள்ளம் வருது, மகனை கண்டு கூப்பிடுறாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு சான்ஸ் கொடுத்தான் அந்த மகனுக்கு. என்ன சொன்னான்? சாவி இலா ஜபலின் யஸிமுனி மினல் மா, நானா உங்களுடைய மலைக்கு இது மேலே ஏறிக்கொள்வனா, வெள்ளம் வந்தா என்ன இது மலை. அவன் நினைச்சா என்னமோ சும்மா சாதாரண மழை பெய்யுது,
என்ன சொன்னாங்க? லா ஆசிமல் யௌம மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய அழிவுல இருந்து காப்பாத்துறதுக்கு யாரும் இல்ல, அல்லாஹ் நாடினா தான் காப்பாத்துவான். எனவே வாழ்ந்தாங்க. பேசிட்டு இருக்கும் போதே ஹால பைனஹுமல் மௌத் ஃபகான மினல் முக்ரகின், அலை அடிச்சது, ஒரே அடியில மூழ்கடிக்கப்பட்டான். சுப்ஹானல்லாஹில் அஸீம். இப்போ நூஹ் நபியை சொல்லலுமா? குத்தம் சொல்லலுமா? நூஹ் நபியோட வளர்ப்பு தவறுன்னு சொல்லலுமா? இல்லை. சில நேரம் விதிவிலக்காக இருக்கிறவங்க மோசமான பெற்றோருக்கு பிறந்த புள்ள நல்ல பிள்ளையா இருக்கும். நம்ம படிச்சுக்கிற அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் பெரிய முனாஃபிக். நபி ரசூலுல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மேல மிகப்பெரிய அவதூறு சொன்னா மிகப்பெரிய ஃபித்னாவை பண்ணிட்டு வந்தான். ஆனா அவருக்கு ஒரு மகன் தான், அப்துல்லா தான். அப்துல்லா பேரு ஒரு மகன், சாலிஹான ஒரு குழந்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? ஒரு நபி. வாப்பா மிகப்பெரிய விரோதி. இப்படி விதிவிலக்காக ஒன்று நடக்கலாம். நம்ம எவ்வளவுதான் நம்மளோட குழந்தைக்கு நம்ம ஒழுக்கத்தை கொடுத்தாலும், பண்பாட்டை கொடுத்தாலும், மார்க்கத்தை கொடுத்தாலும், அதையும் தாண்டி சில நேரம் வழிதவறனா அதுக்கு நாம் பொறுப்பில்லை. நம்ம அல்லாஹ் இடத்துல சொல்லலாம், யா அல்லாஹ். நம்ம அல்லாஹ் இடத்துல அடிக்கடி ஒரு துவா கேட்கணும். சூரத்து ஃபுர்கான்ல என்னது? வல்லதீன யகூலூன ரப்பனா. நம்ம எத்தனை பேர் ஓதுறோம்? والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. والذين يقولون, அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா, யா அல்லாஹ் எங்கட மனைவிகளிலும் எங்களுடைய சந்ததிகளிலும் குர்ரத்த அயுன், கண் குளிர்ச்சியை தந்துடுவார். ஒரு முஸ்லிமுக்கு கண் குளிர்ச்சியது, ஒரு முஸ்லிமுக்கு என் புள்ள அழகா குர்ஆன் ஓதுது, மாஷா அல்லாஹ், என் புள்ள நல்லா குர்ஆன் ஓதுது, என் புள்ள பள்ளிக்கு போகுது, மாஷா அல்லாஹ், என் புள்ள பள்ளியில் போகுது, அல்லாவோட தொடர்பாய்க்குது, என் புள்ள மறுமைக்காக நிறைய விஷயங்கள் செய்யுது, என் புள்ள தர்மம் கொடுக்குது, என் புள்ள அடுத்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுதானே கண் குளிர்ச்சி. மாஷா அல்லாஹ் என் புள்ள சினிமா பாட்டெல்லாம் படிக்குதுன்னு சொன்னால் அந்த மாதிரி இதுதான் இது கண் குளிர்ச்சியா? அல்லாஹ் என் பிள்ளைய பாதுகாத்து. இதைத்தான் இன்னைக்கு என் பிள்ளை சூப்பரா பாட்டு படிக்கும், குர்ஆனும் கொஞ்சம் ஓதுதான், குர்ஆனும் கொஞ்சம் ஓதுந்தானா, ஆனா சினிமா பாட்டு இதை பெருமையா ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போடுற என் பிள்ளைய பாட்டை பார்த்தீங்களான்னு முஸ்லீம் சமுதாயம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கேவலம் படு மோசமான வேலையை நாங்க பார்க்குறோம். இந்த யூடியூப் சேனல்கள் வச்சுக்கிட்டு இந்த படுத்துற சில பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு டான்ஸ் போடுறது, என்ன இது? இவங்க முஸ்லீம் சமுதாயமா இல்லாட்டி ஒரு கேவலமான ஒரு மோசமான சினிமா கலாச்சாரத்துக்குள்ள இன்னைக்கு மக்கள் தள்ளப்படுகிறாங்க. சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த தலைப்பை நான் நினைச்சேன், எனக்கு தொடங்குறதுக்கே நேரம் போதாது, என்றாலும் உங்களுக்கு ஒரு மீட்டலுக்காகத்தான் அந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்ஷால்லா இந்த தலைப்பை இன்ஷால்லா நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஏன்னா அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இருக்குது. ஏன்னா நேற்று நீங்கள் வந்திருக்கிறீங்க. உண்மையிலே இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சிரமமாக எடுக்காதீங்க. இது அல்லாஹ் உங்களுக்கு செய்திக்கு தௌஃபீக். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாரம் 2 வாய்ப்பு அல்லாஹ் தந்தான்றது இது வந்து உங்களுக்கு அல்லாஹ் தந்த நியாமத். குழந்தைகளோட நம்ம அல்லாஹ்ட மார்க்கத்தை கேட்க வச்சான் தானே. இந்த இடத்துல நாம செய்கிற ஒரு துவா உங்களோட பிள்ளைக்கு சரிண்டா, நாளைய மறுமையில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைகிறதுக்கு இந்த சபை கூட காரணமாக இருக்கலாம். நமக்கு தெரியாது அல்லாஹ்வுடைய தௌஃபீக் அல்லாஹ் எப்போ தருவான்னு. எனவே குழந்தைகளோட இந்த மாதிரி இடத்துல இருக்கிறது நியமத்தாக்குறதுங்க. போய் பார்த்த சீனையே 15 முறை பார்க்குறது. என்னப்பா போன வாரம் போனோம், அதுக்கு முதல் வாரம் போனோம், அதுக்கு முதல் வாரம் போனோம், என்னடா அங்கே போனால் இசை போய்கிட்டு இருக்குது, ஹராம் போய்கிட்டு இருக்குது, அனாச்சாரம் போய்கிட்டு இருக்குது. அதை பார்க்கறதுக்கு ஒரு விஷயம் ஒரு முறை பார்த்தா பரவாயில்ல, 15 தடவை போகிறோம். ஆனால் பயானுக்கு குந்திக்கிட்டு இருந்தால் நமக்கு சில நேரம் ஷைத்தான் அப்படித்தானே நல்ல விஷயங்களை உள்ளத்துக்குள்ளே கொஞ்சம் விருப்பமாக காட்ட மாட்டான். என்னடா தேவையில்லாமல் சும்மா வந்துட்டோமே அப்படின்னு நினைக்காதீங்க. நியமத் உங்களோட யாரிக்கிறா? வானவர்களோட உட்கார்ந்து வாய்ப்பு நமக்கு கிடைச்சி, அதை விட என்ன வேணும்? நியமத். டெய்லி உட்கார்றதுக்கு எல்லாருக்கும் ஆசை தான், ஆனால் முடியாது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா அந்த கேட்ட விஷயங்கள்ல இருந்து ஒரு படிப்பினை பெறக்கூடிய, கொஞ்சமாக இருந்தாலும் ஒரு விஷயம் இருந்தாலும் அல்லாஹு தாலா எங்களை உள்ளத்துக்குள்ள அதை படிப்பினையாக அல்லாஹு தாலா ஆக்க வேண்டும். அல்லாஹு தாலா நமது குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக, ஏன்னா அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்கும்போது கூட சாலிஹான பிள்ளையை தான் கேட்கணும். நிறைய விஷயங்கள் இதில் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய மூமின்களாக என்னையும் உங்களையும் நமது குழந்தைகளையும் உங்கள் குழந்தைகளையும் அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன். வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.